இதுல வந்து ஓப்பன் கதைன்ற மாதிரி இதுதான்பா அப்படின்னு சொல்லிட்ட பிறகு நீங்க முதல் பாதி கூட ஒரு மாதிரி ஒரு விறுவிறுன்னு போயிட்டு வந்து நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் என்ன பண்ணோம், அந்த கேரக்டர் எப்படி வந்து கொண்டு வந்து சேர்க்க போறாங்க, ஜோர்ஜ் ஜார்ஜ் என்ன பண்ண போகிறார், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இவ்வளவுதானப்பா அப்படின்னு ஆடியன்ஸோட மனநிலை வந்துடும். சரி இதாங்க பண்ண போறாங்க, இதுதாங்க நடக்க போகுது. அதுதான் வந்து ஒரு படத்திற்கான என்ன பொறுத்த வரைக்கும் பின்னடைவு. நீங்க சொல்ற மாதிரி மணிரத்னம், கமலஹாசன் மாதிரியான ஆளுமைகள், அவ்வளவு பெரிய டெக்னிக், ரவிகே சந்திரன் மாதிரி கேமராமேன், இவங்கெல்லாம் இருக்கும்போது இது எப்படி கோட்டை விடுறாங்க அப்படின்னு. நீங்க புஷ்பா 2 மேல 1000 விமர்சனம் சொல்லலாம். அந்த படத்துக்கு வந்து ஒரு அக்மார் கமர்ஷியல் படமா இருந்தாலும் சரி, அந்த படத்தை செகண்ட் ஹாஃப் வந்து வேற விதமா பண்ணியிருப்பாங்க. அது நீங்க நம்ப முடியாத இதெல்லாம் இருக்கும். ஆனா கொண்டாடிட்டாங்க. அது வந்து நார்த்திலே கொண்டாடிட்டாங்க. அது காரணம் என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல நீங்க என்னன்னு யோகிக்கவே முடியாது. வந்து இப்ப லாஜிக்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா கூட சரி. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து தொய்வாயிரம். நீங்க 2.25 மணி நேரத்தே ஒரு பெரிய டியூரேஷன் தான். இந்த 2.25 மணி நேரம் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கூட நீங்க பிரமாதமா பண்ணியிருக்கலாமே. நிறைய இடங்கள்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கலாமே. இந்த ட்விஸ்ட்லாம் வந்து ஏன் தவற விட்டாங்க.